ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த காலிஃப்ளவர்னாலே குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி விருப்பமான ஒன்று. அதை காலிஃப்ளவர் பொரிச்சா தட்டில் உடனே காலி ஆயிரும். இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அப்படிங்கிற பைமோட்ங்கிற ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா நம்ம பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட்டில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட விலையும் கம்மியாக இருக்குது, பொருளும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம பைமோட்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதில் நல்லாவே இருக்குது பொருட்களும். நானும் வாங்கி பார்த்துருக்கேன், நல்லா அழகாக குவாலிட்டியாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுனால நம்ம இதை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லலாம், நம்மளும் இதில் பொருட்கள் வாங்கலாம். நம்ம இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை நம்ம பார்ப்போம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் குடமிளகாய், ஒரு குடமிளகாய் நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை நல்லா வெட்டி பொடிசாக வெட்டி சிக்கன் 65 மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன் என் பையனுக்கு. ஒரு பையன் ஒரு பாக்ஸ்னால நான் கம்மியாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அரிசியை வடித்து கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் பருக்கையாக வடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கணும், நல்லா வதக்க விடணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச கேரட், குடமிளகாய், பீன்ஸ் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால நான் பீன்ஸ் சேர்த்துக்கறல. இந்த 3யுமே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது வேகிற மாதிரி, அதாவது ரொம்ப வேகக்கூடாது, நடுத்தரமாக வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போடணும். நான் இதுக்கு எந்த மசாலா எந்த பொடியுமே நான் சேர்க்கலை, வெறும் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இது 2 தான் சேர்த்தேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றணும். அந்த முட்டையை ஊற்றி நல்லா கிண்டணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தா அது கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 முட்டையும், அந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். போட்டு 2யும் எல்லா பொருளையும் சேர்த்து ஒன்றாமே வதக்கணும். நம்ம நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்மளுடைய அரிசி எடுத்துக்கி அதில் கொட்டி கிண்டணும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரையும் அதில் போட்டு வதக்கணும்னா நம்மளுக்கு தேவையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.